வெல்கம் பேக் டு நமதே சேனல்ல ரொம்ப நாளா மைக் இல்லாம கஷ்டப்பட்டேங்க. அதனால தங்க மனைவி என்ன பண்ணாங்க, மைக் தானே வேணும் உனக்கு, சூப்பரான மைக் வாங்கி தரேன் பாத்துலாம். நாங்க ஒரு மைக் வாங்கியிருக்காங்க, என்ன மைக்குன்னு பாத்துக்கலாம் வாங்க. அமேசான் அண்ணாச்சி எடுத்து வந்து கொடுத்துட்டாரு, அமேசான்ல தான் வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணிடலாமா? பாருங்க, சூப்பரான மைக்கு. கிரீன் ஏரோவா, கிரீன் ஏரோ வயர்லெஸ் மைக்ரோஃபோன். இது எவ்வளவு காஸ்ட்? அரௌண்ட் 2000 ரூபாய் சம்திங். வாவ், சூப்பரா இருக்கு பேக்கிங்கா. உள்ள என்ன ஒரு கார்டுலாம் கொடுத்துருக்காங்க, கிரீன் ஏரோ கார்டு. ஒரு புக் ஒன்று இருக்கு, அது இப்படி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் இதான் போல, இது ஒன்று. வாவ், நல்லா இருக்கே. இது இருக்கட்டும். என்ன இருக்கு? பாக்ஸை பார்த்துருங்க, பாக்ஸ் தூக்கி ஓரம் வச்சிடலாம். ஓகேங்களா? குப்பையா எடுத்து ஓரம் போட்டுலாம். இப்போ இதான் பாக்ஸில் இருந்தது. ஓஹோ, மேக்னெட்டிக் கிளிப்பு, கேபிள். அதுக்கப்புறம் ஐஃபோனுக்கு இதான் முக்கியம் போல. இதான் இது இருக்கு. இது அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா? ஆங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஷோ, வாவ், அவசரம். சூப்பரா இருக்கு. பாக்ஸ் குவாலிட்டி நல்ல மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. உள்ள என்னென்ன இருக்கு பாத்தீங்களா? இது 3 தான் இருந்துச்சு. 2 மைக்கு. சூப்பரா இருக்குல்ல மைக்கு? இதாங்க பாக்ஸ்குள்ள இருந்துச்சு. ஓகேங்களா? இதுல எது ஆன் ஆஃப்? பவர் பட்டனால தான் லைட் வருது. மைக் கனெக்ட் ஆகணும். என்ன பண்ணும்? காட்டு இல்ல, அழகா இது பாருங்க, மேக்னெட். ட்ரெஸ்ல ஒட்டிக்கலாம் போல. இவ்வளவு நேரம் வந்து நார்மல் மைக். இதை கனெக்ட் பண்ணிட்டு இதுல பேசி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க வாய்ஸ். ஓகேங்களா? ஓகே. இவ்வளவு நேரம் வந்து நார்மல் ஐபோன் வீடியோல பார்த்து பேசிட்டு இருந்தோம். இப்போ வந்து மைக்கு எப்படி இருக்கு, உங்களுக்கு வாய்ஸ் டிஃபரன்ஸ் தெரியுதா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் செக் பண்றோம் எப்படி வாய்ஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஆனா பார்ப்போம். நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இல்லாம பேசி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா வீட்டுக்குள்ள அவ்வளோவா சவுண்ட் கிடையாது. வெளியும் போய் நான் ஒரு வீடியோ எடுத்து செக் பண்ணி பார்த்து அடுத்த கிளிப்பாக போறேன் பாருங்க. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாம இது இந்த வாய்ஸ் எப்படி இருக்கு, ஏதாச்சும் டிஃபரன்ஸ் தெரியுதா? வெளியே வந்தாச்சு, அவுட்டோர், எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பார்க்குறோம். இப்போ எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஏன்னா வண்டிலாம் போகும், அந்த சவுண்ட் எப்படி அரெஸ்ட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நாய்ஸ் கேன்சலேஷன் வச்சு பேசுகிறேன். இப்போ என்னாச்சும் உங்களுக்கு சவுண்டில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா பார்ப்போமா? இப்போ வண்டி சவுண்டில் அவ்வளோ கேட்குமான்னு கேட்கலான்னு தெரியல. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனாக ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ செக் பண்ணுங்கள், இந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், இப்போ வந்து ரோட்டுக்கு சும்மா நடந்து போகும்போது பார்க்கலாம். நடந்து போகும்போது பேசினா ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா இல்லையான்ட்டு. உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ நடந்தெல்லாம் பிரேக் ஆகுதா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see how it goes. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நார்மல் இதில் தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதே ரோட்லேருந்து நடக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாமல் போட்டது. இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட நடக்குது. பார்ப்போம், லெட்ஸ் see. அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எவ்வளோ டிஃப்ரென்ஸ். ஏன்னா இப்போ நம்ம ரிவ்யூ 2000 ரூபா கொடுத்து வாங்கிருங்க. கரெக்டாக ரிவ்யூ போட்டால் தான் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். நடக்கூடமாக போட்டுறக்கூடாது. அதனால தான் நான் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் ஒரு வீடியோ எடுத்து. ஏன்னா நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கணும்னா நம்ம அழகாக செக் பண்ணிட்டு, ஏன்னா நம்மளை பார்த்து நிறைய பேர் வாங்கிடக்கூடாது, வாங்கி ஏமாந்துடக்கூடாது. வாங்கலாம், வாங்கி ஏமாந்துடக்கூடாது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், ரோட்டில் வண்டிலலாம் போகுது. நாய்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். இட்ஸ் ஆல் ஃபார் யூ. இது என்னன்னு தெரியல, இன்னொன்று வந்து கிளியர், இன்னும் ஃபுல் வாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்குமா என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு, ஆனால் அதையும் ஆன் பண்ணி பார்த்து செக் பண்ணிடலாம். இதில் மொத்தம் நாய்ஸ் கேன்சலேஷன் மினிமம் மேக்ஸிமமாக என்னன்னு தெரியல. த்ரீ பட்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஒன்று வந்து க்ரீன் வந்து நார்மலாக பேசுறதுக்கு, செகண்ட் வந்து கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷனுங்க, தேர்டு என்னன்னு தெரியல. கரெக்டாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? தேர்டு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா நானும் புதுசு தானே, அதனால தேர்டு ஆன் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரோட்டில் நடந்து போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் அந்த பிரேக்கப் அது மாதிரிலாம் கேட்குதா? கேட்டால் சொல்லுங்கள். பாருங்க, இதாங்க ரிவ்யூ. இதுக்கு மேலாம் யாரும் ரிவ்யூ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா சவுண்டும் இருக்கு, எனக்கு கேட்குது. மைக்கில் எப்படி கேட்குதுன்னு பார்ப்போம்.
நைஸ். வாங்க இண்டோருக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டெப்ஸில் ஏறி போகிறோம் கைஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சவுண்ட்ஸ் கிளியர்ஸ் நல்லா இருக்கா? ஸ்டெப்பில் ஏறி போகும்போது பார்த்துடலாம். வாங்க எல்லாமே செக் பண்ணிடணும். லோவாக பேசினாலும் சூப்பராக கேட்கணும். அப்போ தானே நம்ம பாட்டு வீடியோ சூப்பராக எடுத்துகிட்டு இருப்போம். திடீர்னு வால்யூம் எல்லாம் மொக்கையாயிராது. அதுக்கு தான். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் தனியாக தெரியுதா உங்களுக்கு? இப்போ மைக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக வச்சுருக்கோம். தூரமாக வச்சுன்னா ரொம்ப தூரமாக இல்லை, ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு பேசி பார்க்குறோம். ஏன்னா இதுக்கப்புறம் கைஸ் பார்த்துருப்பீங்க, அவுட்டோர் இன்டோர் எல்லாமே செக் பண்ணியாச்சு. எனக்கு இந்த ஹெட்செட் வந்து பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறமும் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட்லேருந்து வாய்ஸ்லேருந்து மைக்லேருந்து தான் வரப்போகுது. ஓகேங்களா? நானும் இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபீல் ஆச்சு சரியில்லை அப்படின்னா நான் ரிவ்யூ கமெண்ட்டில் போடுறேன். மறக்காமல் இந்த மாதிரி புது புது வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைக்கோட ரேட் க்ரீன் ஏரோ நாங்கள் வாங்கினது அமேசானில் காஸ்ட் அரௌண்ட் 2000. நாங்கள் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால லைட்டிங் ரிசீவர் வச்சு போட்டு யூஸ் பண்ணுறோம். அதிலே கொடுத்துருந்தாங்க. சி டைப்பும் இருக்குது, லைட்டிங் டைப்பும் இருக்குது. வாங்க, உங்களுக்கும் வாங்கினா பட்ஜெட் மைக் அப்படின்னு சொல்லிக்கிறோங்க. 2000 கம்மி ரேட் கிடையாதுல்ல. ஆனால் இந்த மாதிரி ரவுண்டாக குட்டியாக வாங்கணும்னு ஆசைப்பட்டோம், வாங்கிட்டோம். நல்லா இருக்குது. பாய், see you.